விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவது எதற்கு என்று பார்ப்போம். வளர்பிறையில் 4ஆம் நாளும் தேய்பிறையில் 4ஆம் நாளும் என்று 15 நாட்களுக்கு ஒருமுறை ஊர்களுக்கு வருகை தந்து மக்களின் குறைகளை தீர்ப்பார்கள் சித்தர்கள் என்றேன். எதற்காக இந்த 4ஆம் நாள்? சித்தர் வரும் நாளை மக்கள் அறிய வேண்டும் அல்லவா? இன்றுள்ளது போல அன்று வீடுகளில் நாட்காட்டிகள் தொங்கியதில்லை அல்லவா? எனவே 3ஆம் பிறை பார்த்தே மாத தொடக்கத்தை அறிவது பண்டைய மரபு. 3ஆம் பிறை கண்ட நாளுக்கு அடுத்த நாள் சித்தர்கள் வரும் நாள். அதனால்தான் 3ஆம் பிறை பார்க்கும் பண்பாடு தமிழரோடு இன்றும் ஒட்டி கொண்டுள்ளது. நிலவின் பருவங்களே திதிகளாக கொள்ளப்பட்டன. 3ஆம் பிறைக்கு அடுத்த 4ஆம் திதிதான் சதுர்த்திதி. சதுர்த்திகளில் சித்தர்கள் ஊருக்கு வருகை தந்த வரலாற்றை காலத்தால் நிலைநிறுத்தவும் இன்று கடவுளாகி போன அந்த சித்தர்களின் அடையாளமான விநாயகனை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சதுர்த்தி என்று நமது வீட்டிற்கே வரவழைத்து பிட்சாண்டியான அவருக்கு வேண்டிய உணவு படைத்து அவரிடமிருந்து நாம் பெற வேண்டிய தீர்வுகளை பெற்று மீண்டும் வழியனுப்பி வைக்கும் சம்பிரதாய நிகழ்வாக விநாயகர் சதுர்த்தி உருக்கொண்டது. சித்தர் என்றாலே, அதாவது விநாயகர் என்றாலே மருத்துவம்தான் முதலில் நமது நினைவுக்கு வரும். எனவே நமது வீடுகளின் அருகில் கிடைக்கும் அருகம்புல், எருக்கம்பு போன்ற மருத்துவ மூலிகைகளை கொண்டு விநாயகரை அலங்கரிக்கின்றோம். அருகம்புல் என்ற அற்புத மூலிகையோடு பின்னி பிணைந்தவரே விநாயகர். அதனால்தான் விநாயகருக்கு புல் பிளஸ் ஐ பிளஸ் ஆர், புல்லையார், புள்ளையார் என்ற பெயர் வியத்தகு அருகம்புல்லை கொண்டுள்ள ஆன்றோன் என்ற பொருளில் உருவானது என்பதையும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். காடுகளில் தெரியும் சித்தர்கள் பல வகையான காய்களையும் பழங்களையும் உண்டு வாழ்பவர்கள். எனவே அதை நினைவு கூற அவற்றை அவருக்கு படைக்கின்றோம். மற்றபடி சித்தர்களிடம் தீர்வு வேண்டி செல்லும் மக்கள் தங்கள் வீட்டில் செய்யும் பலகாரங்களை சிறப்பாக செய்து எடுத்துச் சென்று தீர்வு வழங்கும் சித்தர்களுக்கு வழங்கி மகிழ்வார்கள். அதை நினைவு கூற தமிழரின் விஷ்ணுகால பலகாரங்களான கொழுக்கட்டை, மோதகம், அதிரசம் போன்றவற்றை செய்து சித்தர்களின் ஒட்டுமொத்த வடிவமான விநாயகருக்கு படைக்கின்றோம். நமது பண்டிகைகளில் பெரும்பாலானவை வரலாற்றை தக்கவைக்க எடுக்கும் பண்டிகைகளே. அவற்றை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள்.